அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 16/2/2026 நான் வந்துட்டு தூத்துக்குடியோடைய நியூ டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸா சார்ஜ் அசியூம் பண்ணிட்டேன். இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ நமக்கு டாப் ப்ரையாரிட்டின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான காவல் பணிகள் இருக்கு. சட்ட ஒழுங்கு சீரமைக்கிறதா இருக்கட்டும், பேசிக்கா குற்றங்கள் தடுக்கிறது, குற்றங்களை டிடெக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்களா இருக்கட்டும். இதையும் நமக்கு அசம்பிளி எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது. அசம்பிளி எலெக்ஷனை வந்துட்டு காவல்துறை, மாவட்ட காவல்துறையோட ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக் போலீசிங்கையும் எலெக்ஷன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பராக நம்ம நடத்தணும். அதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அந்த எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்ட்லி நியூட்ரல், பொலிட்டிக்கலி நியூட்ரல் ஃபோர்ஸாக ஜெனரல் அசம்பிளி எலெக்ஷனை நடத்துறது தான் டாப் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆர்கனைஸ் கிரைமு, வேற சில இஷ்யூஸ் இருக்கு. அதையுமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்றது, ரவுடிசம், அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை வந்துட்டு ஸ்டர்னா எடுக்கிறத பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம ஜென்ரலான ப்ரீஃபிங் நான் சொல்லியிருக்கேன். ஸ்பெசிபிக் இஷ்யூஸ் நம்ம லேட்டர் ரேட்ல நம்ம இஷ்யூஸை பொறுத்து நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணுவோம். குற்ற சம்பவங்கள் நடக்கிற மாவட்டம் சொல்லணும்னா தூத்துக்குடி மாவட்டம் ஒன்று. அதுபோக கடல் வழி கொள்கைகள் அதிகமா இருக்கு. கொள்ளைகள் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஏஜென்சிஸ் இருக்காங்க. அதுல நம்ம போலீஸ் ஃபோர்ஸும் முக்கியமான ஒரு இது. அந்த கோஆர்டினேஷனோட அதிகப்படுத்திட்டு நீங்க சொல்ற அதிகமான பேட்ரோலிங்கா இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் மிஷினரியை அலர்ட் பண்ணிட்டு அதிக சீசஸ் இருக்கிற மாதிரி யாரெல்லாம் அதுல கிங் பின் இருக்காங்களோ அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கும். கண்டிப்பா அதை நீங்க கேட்டீங்க, அதை நான் இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ் அது பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்துட்டு பல துறைகள் இருந்தாலும் போலீஸோடைய ரோல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்துட்டு டிராஃபிக் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரொம்ப ஸ்டர்னா பண்றோம். அதே சமயம் பொதுமக்கள் கிட்ட வந்து ஒரு வேண்டுகோள், டிசிப்ளின் ரூல்ஸ் இருக்கு. அந்த டிராஃபிக் ரூல்ஸை வந்துட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ கடைபிடிக்கிறது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலா, ஒரு தனி மனிதனா ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை. அது உங்களுக்கு தான், மக்களுக்கும் நல்லது. அதனால மக்கள்கிட்ட வேண்டுகோள் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ரூல்ஸை வந்து டிராஃபிக் ரூல்ஸை எந்த வயலேஷனும் இல்லாம கடைபிடிச்சா நல்லா இருக்கும். ஜாதி ரீதியான கொலைகள், படிப்புக்குரியான கொலைகள் வந்து தொடர்ச்சியா கடந்த காலம் இதை தடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட எதை மாதிரியாவது நடவடிக்கை இல்லை. இங்க மாவட்டத்தை நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாவட்டத்தில் ஏற்கனவே அதுக்கான மெக்கானிசம், அதுக்கான தனித்தனியான தனிப்படைகளா இருக்கட்டும், அதுக்கான தனித்தனி லேயர்டா டீம்ஸ் நிறைய இருக்கு. அதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது, நம்ம ப்ரிவென்டிவாவே நிறைய நடவடிக்கைகள் எடுக்கிறோம். அதை மென்மேலும் தொடர்ந்து நல்லா பண்ணுவேன் கண்டிப்பா. அதே சமயம் நம்ம புதுசா எப்படி மெக்கானிசம் டிவைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ்ல பார்த்துட்டு அதுவும் பண்ணி பக்கத்து மாவட்டமான திருநெல்வேலியில இருந்து பக்கத்து மாவட்டத்துல திருநெல்வேலியில ஹெல்மெட் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஹெல்மெட் கேஸ் வந்து பண்ணி நல்ல ஓரளவுக்கு நல்லா எல்லாரும் ஹெல்மெட் போட்டுருவாங்க. ஆனா தூத்துக்குடியில அப்படி இல்லை. அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். நான் அதான் சொல்றேன்ல, நம்ம எங்க சைட்ல இருந்து என்போர்ஸ் நாங்க கண்டிப்பா நல்லா பண்றோம். அதே சமயம் மக்கள்கிட்ட ஏற்கனவே நான் வேண்டுகோள் வச்ச மாதிரி மக்களும் வந்து அதை கடைபிடிக்கும். சொல்றவங்களுக்கு புரியுதுங்களா? அது ஒரு சிவிக் டியூட்டி. அவங்க கண்டிப்பா அவங்களும் அதை கடைபிடிக்கணும். அதுதான் நான் ரெக்வஸ்டாவே வச்சாச்சு. நான் செக் பண்ணிடுறேன். நான் இருந்தபோது இருந்தாங்க. நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் ஏஎஸ்பி தூத்துக்குடி டவுன் 2024 இருந்து இங்க இருந்தேன். 1.5 வருஷம் இருந்தேன். அப்ப இருந்தாங்க, நான் பார்த்துட்டு திரும்பி கேளுங்க. ஜிஹெச்ல போலீஸ் தனி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க சைட்ல இருந்து தான் வந்துட்டு நமக்கு அமைச்சு கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தனி ரூம் இருந்துச்சுன்னா நான் கேட்கறேன். கிரீன் ஷர்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கேட்டு வாங்குறத பார்ப்போம். ஏற்கனவே நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கோயில், சர்ச்சு, மசூதிகள்லாம் பெரிய பெரிய குழாய் கட்டி இருக்காங்க சார். ரேடியோ ரொம்ப சவுண்ட், சில நேரங்கள்லாம் விடிய போட்டு இருக்காங்க சார். அது கொஞ்சம் சவுண்ட், அதிகமான சவுண்ட் இருக்கு. அது நிறைய கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கு, ஹைகோர்ட் ஆர்டர்ஸ், ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா நம்ம ரெகுலேட் பண்ணிடலாம். நிறைய மாவட்டங்கள்லாம் இல்ல, அது நீங்க சொல்றது அந்த ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். என்ன வயலேஷன் பார்த்துட்டு அதுக்கு தேவையான கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.